தேசிய QR கட்டண பயன்பாட்டில் சமூகமயப்படுத்தல் அறிமுக நிகழ்வில் உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். இந்த பயணத்தில் QR கட்டணங்களின் பயன்பாட்டினுடைய முக்கிய பங்கு என்ன, அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல்களில் இந்த QR வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் டிஜிட்டலோடும் நவீன துறையோடும் எவ்வாறு எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை இலகுபடுத்திக் கொள்வது என்பது தொடர்பாகவும், அந்த இலகுபடுத்தலுக்கு நாங்கள் எவ்வாறு முகம் கொடுக்க போகின்றோம் என்பது தொடர்பாகவும் ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக பேச நிச்சயமாக இன்றைய தினம் ஜனநாயக சோசலிச குடியரசின் கௌரவ தலைவர் அவர்களின் தலைமை ஏற்போடு தேசிய QR கட்டண பயன்பாட்டில் சமூகமயப்படுத்தல் அறிமுக நிகழ்வில் உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். இந்த பயணத்தில் QR கட்டணங்களின் பயன்பாட்டினுடைய முக்கிய பங்கு என்ன, அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல்களில் இந்த QR கட்டண முறையை நாங்கள் எவ்வாறு அன்றாட வாழ்வில் இலகுவாக பயன்படுத்துவது என்பது தொடர்பாக இன்றைய தினம் நாங்கள் ஒரு தெளிவுபடுத்தலை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த நிகழ்விலே இலங்கை அரசு மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு, மத்திய வங்கி, கவுடெக், லங்கா பே ஆகிய நிறுவனங்களோடு முதலீட்டு நிறுவனங்களும் கரம் கோர்த்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றன. இந்த சமூக மயப்படுத்தல் அறிமுக நிகழ்வு பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் கொடுக்கல் வாங்கல்களில் அவர்களுடைய இலகுபடுத்தல் இன்னும் சிறப்பாக அமையும் என்பது தொடர்பாகவும் நாங்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்த வண்ணம் இருக்கின்றோம். பயன்பாடு என்பது சவாலான ஒரு விடயம் அல்ல, அது பழக்கத்திலும் நாங்கள் பயன்படுத்துகின்ற முறையிலுமே இலகுபடுத்தப்படுகின்றது. அந்த வகையில் தேசிய QR கட்டண முறையில் பலவிதமான நன்மைகளை எமது மக்களுக்கு வழங்குவதற்கு பலவிதமான அம்சங்கள் இந்த திட்டத்தில் உட்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதனை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். அந்த வகையில் பொதுமக்களுக்கு ஒவ்வொரு QR பரிவர்த்தனையும் ஒரு வாய்ப்பாக அமைகிறது. மேலும் பர்சன் டு பர்சன் P2P என்கின்ற இந்த முறை மூலமாக நபர்களுக்கிடையில் கொடுக்கல் வாங்கல்களை இலகுவாக செய்யக்கூடிய வசதியும் இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் இந்த P2P பர்சன் டு பர்சன் எவ்வாறு கொடுக்கல் வாங்கல்களை நாங்கள் மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பான ஆரம்ப முறையை இப்பொழுது நாங்கள் அங்குரார்ப்பணம் செய்யப்பட போகின்றோம். இந்த செயல்முறைக்கு தலைமை தாங்குவதற்காக ஜனநாயக சோசலிச குடியரசின் கௌரவ ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையில் P2P முறையை இப்பொழுது நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். මහබැංකු අධිපතිතුමාට සඳහන් කළා වගේ පුද්ගලයන් අතර සිදු කරන ගනුදෙනු මේ QR ක්‍රමවේදය භාවිත කරමින් අපිට සිදු කරන්න පුළුවන්කමක් තිබෙනවා. නමුත් මේ මෙතෙක් කල් අපට ආගන්තුක කාර්යයක් බවට පත් වෙලා තිබුණේ. නමුත් අද සිට ඔන්න ඔබට මේ අවස්ථාව ලබා දෙන්න මේ වන විට සියලු කටයුතු සූදානම් වෙලා තිබෙනවා. එහි පළමු කාර්යභාරය සිදු කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයකරු ජනාධිපතිතුමා සහ මහබැංකු අධිපතිතුමන් අතර P2P අලුත් සංකල්පයක්. මේ අලුත් සංකල්පය වඩාත් කාර්යක්ෂම முழு இலங்கையிலுமே இந்த QR கட்டண முறையை பயன்படுத்துவதற்கான ஊக்குவிப்பை இந்த நிகழ்வு, இந்த அங்குரார்ப்பண நிகழ்வு வழங்கியிருக்கும் என நாங்கள் நினைக்கின்றோம். நாணய தாள்களினுடைய பணப்புழக்கத்தை நாங்கள் குறைத்து இந்த QR கட்டண முறைக்கு மக்களை பழக்கப்படுத்துவது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தாலும் கூட டிஜிட்டல் உலகை தொழில்நுட்பத்தோடு நாங்களும் வெல்ல வேண்டும் என்பதற்காக இந்த முறையை துரிதமாக மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கான செயல் திட்டங்கள் இப்பொழுதும் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வு ஆரம்பம் மட்டுமல்ல, இலங்கையில் நாடு பூராவிலும் எல்லா திசையிலும் இந்த QR கட்டண பயன்பாட்டு முறையை கொண்டு சேர்க்கும் வரையில் ஊக்குவிப்பு செயல் திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டுதான் இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாங்கள் தேசிய தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்ட எமது இந்த அங்குரார்ப்பண நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம்.